ஏங்க ரீல்ஸ்ல மட்டும்தான் மன்னிப்பா? மோடியை கேள்வி கேட்கும் கரப்பான் பூச்சி என்ன? அரசியல் களத்தில் வேகம் எடுக்கும் அண்ணாமலை, விழி பிதுங்கி நிற்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள், நிதி முறைகேட்டில் ஈடுபட்ட தமிழக பாஜக, அதிர்ச்சியில் உறைந்து போன அமித்ஷா, விஜய்க்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டும் செந்தில் பாலாஜி, என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர் கடந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். பல மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே திரும்ப பெற்றுட்டாங்க. அதுக்கு நரேந்திர மோடி அவர்களும் நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டு, அந்த மாணவர்கள் எல்லாம் நம்ம நாட்டினுடைய மாணவர்கள், ஏதோ ஒரு கோபத்துல அவங்களோட உணர்வுகளை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, நம்ம எல்லாமே அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியிட்டாரு. அதுக்கு கரப்பாம்பூச்சி தலைவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏங்க, நீங்க என்ன ரீல்ஸ்ல மட்டும்தான் மன்னிப்பு கேட்பீங்களா? மாணவர்கள் மேல இருக்கிற வழக்குகள்லாம் வாபஸ் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த கரப்பாம்பூச்சி தலைவருக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே ரத்து பண்றேன்னு கோர்ட்டே உத்தரவு விட்டுட்டாங்க. ஆனா இவர் ஏதோ இன்னும் வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கல இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டெல்லி கலவரத்துல ஈடுபட்டது எல்லாமே மாணவர்களே கிடையாதுங்க. இவங்க எல்லாமே பாஜக காரங்க அனுப்பின ஆளுங்க தான் அங்க கலவரத்திலே ஈடுபட்டாங்க. நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு மாணவர்கள் மேல பழி போடுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. இந்த கரப்பாம்பூச்சி தலைவர் என்ன பேசினாலும் இனி எடுபட போறது கிடையாது. இதுக்கு மேல மோடி அவர்களும் செவிமடுக்க போறது கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றமே தெளிவா சொல்லிட்டாங்க, வழக்கு பதிவு இருக்கக்கூடிய ஏற்கனவே குற்றப்பின்னி இருக்கிறவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு. இனிமேலுக்கு மோடி சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டாரு அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லாம இந்த கரப்பாம்பூச்சி தலைவர் இன்னைக்கு முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க எனக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அமித்ஷாவுக்கு தெரியாம இருக்குமா? அப்படியே எனக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய உள்துறை தோல்வி அடைஞ்ச துறைங்கிறது உண்மைதானே? அப்ப அமித்ஷா அவர்களும் பதவி விலகணும் தானே? அதுதானே சரியான நடைமுறைன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதையே தானே இங்க தமிழ்நாட்டுல நம்ம பாஜகவோட ராஜா அவரு அண்ணாமலை அவர்களும் அதே தானே சொன்னாரு. அது வெறும் என்ஜிஓங்க, பணத்துக்காக நடத்தக்கூடிய இயக்கம், அப்படிதான் என்ஜிஓ எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு அவர் சொன்னாரு. அப்ப அண்ணாமலை அவர்களை இவர் சொன்னது, ராஜா ஒரு படிச்சவர், அறிவாளி, ஆடிட்டரா வேற இருக்கிறாரு. அப்படின்னா அண்ணாமலைக்கு இவர் கேட்ட கேள்விக்கும் கரப்பாம்பூச்சி தலைவர் கேட்ட கேள்வியும் ஒன்னாதானே இருக்க போகுது. அப்ப ராஜா அவர்களே உள்துறை அமைச்சர் தோல்வி அடைஞ்ச அமைச்சர்னு அவர் ஒத்துக்கிறாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்துல இப்ப கொஞ்சம் கடுமையா வேகம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறது இப்ப தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏற்கனவே 500 மீட்டருக்கு உள்ள வழிபாட்டு தளம், பள்ளி இருக்கிற இடங்கள் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும்னு சொல்லி 717 கடையை மூடிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்ததுல ஏறத்தாழ இன்னும் ஒரு 120 கடைக்கு மேல இன்னமும் 500 மீட்டருக்கு உள்ளதாங்க நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உங்க அதிகாரிகள்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நீங்க பொய்யான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம். அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விஜயை பார்த்து நேரடி கேட்டிருக்காரு. அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கு, அதனுடைய கடை நம்பர் என்ன, அது அது வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்துல இருந்து பள்ளிக்கு பக்கத்துல இருந்து எவ்வளவு மீட்டர் தூரத்துல இருக்குதுங்கிற முழு டேட்டாவும் 129 டாஸ்மாக் கடைகளுடைய முழு விபரத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பொது வழியில வச்சிருக்கிறாரு. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய தன்மை. எதுவும் ஆதாரத்தோட நேரடியா அரசியல்ல மோதுறதுதான் அவருடைய தனித்துவமும் கூட. அது இன்னைக்கு நேரடியா விஜய் கிட்ட களம் கண்டுட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் காவேரி விவகாரத்துல நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி ஏதோ இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவங்க எதை பற்றினாலும் இன்னைக்கு கூட பாஜக தஞ்சாவூர்ல போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிறது நமக்கு தெரியல.
ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நேரடியாவே விஜயை எதிர்க்கக்கூடிய நிகழ்வுல களமிறங்கிட்டாரு. ஆனா இந்த இந்த நிகழ்வை அதிமுகவோ அல்லது திமுகவோ நிச்சயம் செய்ய போறது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கவே, அதே பதில் கேள்வி அதே டிவிக்கு அவங்க மேல திரும்ப கேட்கும். அதனாலேயே இவங்களுக்கு எல்லாம் அச்சம். அது அச்சமா இருந்தாலும் இந்த அளவுக்கு நுணுக்கமா அரசியல் செய்யற அளவுக்கு அவங்க திறமையானவங்களும் கிடையாது. ஏதோ போற போக்குல பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நாட்கள் அவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கங்கிறது உண்மை. அதை எல்லாமே இன்னைக்கு விஜய் அவர்கள் உடைச்சிட்டாரு. அதனால இனிமேலுக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு இன்னும் விஜய்க்கு எதிராக வேகம் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் 2031 களங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சுங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்க தமிழகத்துல யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை தூற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நிதி முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்கிறாங்கிற உண்மை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் தமிழக பாஜகவுக்கு செலவு பண்றதுக்காக பணம் கொடுத்ததா தகவல். அதுல ஏற்கனவே இந்த பண விவகாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் இருந்த கேசவ விநாயகம் அவர்களும் பொருளாளராக இருந்த எஸ்.ஆர். சேகர் அவர்கள் தான் கவனிப்பாங்களாமா. ஆனா இந்த முறை கேசவ விநாயகம் அவர்கள் கட்சியில இல்ல. இந்த பொறுப்பு நயினார் எஸ்.ஆர். சேகர், துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, இன்னொரு துணைத் தலைவர் அவர் அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், இவங்க தான் இந்த வேலை எல்லாமே பார்த்தாங்களாமா. ஆனா இதுல நயினாரோ எஸ்.ஆர். சேகரோ அல்லது சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் கொடுக்கப்பட்ட கணக்கு எல்லாமே சரியா டெல்லியில ஒப்படைச்சுட்டாங்களாமா. ஆனா இந்த ஜெயபிரகாஷ்ங்கிறவரு இன்னும் அப்படியே எனக்கு அங்க வேலை இருக்குதுங்க, இங்க வேலை இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு தடுமாறிட்டு இருக்கிறாராமா. இதுதான் பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாவே போன் போட்டு, ஏங்க நீங்களா கணக்கு வழக்க ஒப்படைக்க போறீங்களா அல்லது விசாரணை அமைப்புகள் மூலியமா உங்களை வர வைக்கணுமா, எதுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அமித்ஷா அவர்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிறாராமா. என்னங்க கட்சி வளராத இடத்துல நம்ம இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இந்த பணத்தையும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாம இவங்க முறைகேட்டுல ஈடுபடுறாங்களே, தமிழக பாஜகவை நம்ம என்ன பண்றது, முழுமையா சீரமைச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல அமித்ஷா இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் ஆழமா போக போகுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா நிதி முறைகேட்டில் ஈடுபட்டது உண்மைதாங்கிறது ஏறத்தாழ உறுதியாகக்கூடிய நிகழ்வா தான் இருக்கு. அது 400 கோடிங்கிறது தான் சந்தேகமா இருக்குதுங்கிறது தான் உண்மையான தகவலாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செந்தில் பாலாஜி 2 நாளா ஆளையே காணாம போயிட்டாரு. ஏற்கனவே இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏவோட பேரம் பேசுற வழக்குல ஏற்கனவே ரொம்ப நாள் தலைமறைவா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்குல ஜாமீன் வாங்கிட்டு ட்ரிபிள் கேன் காவல் நிலையத்துல காலையிலையும் சாயந்தரம் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாரு. உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த டாஸ்மார்க் டெண்டர் முறைகேடுல செந்தில் பாலாஜியை பேரை சேர்த்துனுச்சு. உடனே ஆள் ஓடிட்டாரு 2 நாளா. திரும்ப போய் உச்ச நீதிமன்றத்துல போய் ஜாமீன் வாங்கிட்டு உடனே திரும்பவும் இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகிறாரு. அங்க கூட இன்னைக்கு என்ன சொல்றாரு, எங்க நான் வழக்கறிஞர் கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் போயிட்டேன், அதனால 2 நாள் வர முடியல, நான் இது கோர்ட்டுக்கும் சரி காவல் நிலையத்துக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இவங்க எவ்வளவு வழக்கு வேணா போட்டுங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, நீதிமன்றம் இருக்கு, நாங்க நீதிமன்றத்தில் நிரூபிக்க போறோம், இவங்க போடக்கூடிய வழக்குகள்லாம் பார்த்து நான் அஞ்ச போறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு செந்தில் பாலாஜி இவ்வளவு ஆணவமா பேசுறாரு. இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு தண்ணி காட்டக்கூடிய வேலையை தான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அரசியல் களத்துல செஞ்சிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்களும் எப்படியாச்சும் செந்தில் பாலாஜி சிக்க வைக்கணும்னு அவங்களும் ஏதோ பிளான் பண்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி கிட்ட ஒன்றும் ஆகல. அவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது இன்னும் விழி பிதுங்கி தான் முழிச்சிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத. நன்றி, வணக்கம்.